இது முடிய நான் போடுறேன். ஓகே, நன்றி வாணியக்கா. எடுத்து பதிஞ்சிட்டீங்களோ? எடுக்க போகட்டும். நான் பதிவு எடுத்துட்டேன். சொல்லுங்க. எடுத்து அன்பான உறவுகளுக்கு மதிய வணக்கம். இன்று அறிவுக்கலைஞர் 523 அன்பான உறவுகள் 524 அன்பான உறவுகளில் சமூக ஒருங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மனிதனையும் உணர்த்தும் மகத்தான மார்கழி மாசத்தில் எனது அறிவுக்கலைஞர் 524 நீங்கள் அந்த பேரலை நான் ஓப்பன் பண்றேன். இதே நேரம் சிறிய ஒரு கேள்வி. அந்த என்னென்னா புதன்கிழமை டாக்டர் இருக்கா வருவாரா? வாரன்னு சொன்னவா நாளை அன்றைக்கு? அதுதான் காலம் எடுத்துட்டு காய்ச்சிட்டு செய்யும் சொன்னவா வாரன்னு சொன்னவா. வாராளம் வருவார். இந்த வியாழன் அண்ணா வர மாட்டார். என்ன அண்ணா வர்றாரு, அன்னைக்கு ஆப்ரேஷன். ஓகே, அப்போ புதன் இருக்கும். அப்போ வியாழன் சொல்லி ரெடி பண்ணுங்க. பின்ன வியாழன் பள்ளியும் வேண்டாம், நீங்கள் உங்களோட போகிறபடினால அதை செய்யத்தானே வேணும். ஓகே, சரி, நன்றி. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த எனது சிந்தனையாக கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததில் மகிமையின் வடிவில் இறைவனை வேண்டுவோம். அன்பான உறவுகளே, திறந்திருக்கின்றது. நீங்கள் உங்களோட பேரலை பதிவு செய்யுங்கள். ஆசாசிலே பொங்கல் 522 15/12 தேதி போட்டிருக்கிறேன். 524 அதில் கிளிக் பண்ணி பேரலை உங்களை போட்டுக்கொள்ளுங்கள். பேர் போடக்கூடியதா இருக்கின்றதோ? உங்களோட பேர்களை தயவு செய்து பதிந்து கொள்ளுங்க. டாக்டர் அவன் டாபிக்கல் என்னன்னு சொன்னால், அந்த கண்ணில் இருக்கிற கண் வருத்தத்தை, இதை பற்றி, கண் சம்பந்தமான இதில் பற்றி தான் தர்றேன்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. அப்புறம் அனுப்பி வைத்துக்கொள்ளுங்க விரும்புகிறேன். ஆமாம், அனுப்பி இல்லைன்னு காலமாக எடுத்து கதைச்சவ சொல்லியிருந்தோம். இல்லை, அதுக்குள்ளே போட்டால் அனுப்பினானே. ஓகே, பேரில் பதிந்து சொல்லுங்க. சொல்லி நித்யானந்தன் பதிந்திருக்கிறீங்கள். நானும் போட்டுட்டேன். உங்களோட விரையில் ரெடியன்னு கிடக்குது. என்னுடைய வேற இருக்கு. ஓகே, நானும் போட்டுட்டேன். தயவுசு தள்ளித்து கதியில போடுங்க அன்பான உறவுகளை. நேரம் வரும் வியாழன் கிறிஸ்மஸ் என்ன வாரம் 25, 26 நாங்கள் விடுமுறை கொடுப்போம்.
சரி. நான் மறுக்கிழமை கொண்டு இருக்கு தானே வார திங்கள். திங்கள் இருக்கு. நான் 23 இருக்கமா, 23, 24, 25, 26 மட்டும் நிற்க மாட்டேன். சரி, ஓகே. இன்னும் 2 நிமிஷத்தால திறக்க வேண்டும். நாங்கள் அங்காளிக்கிழமை வரைக்குள்ள ஜெயாக்கா திங்கக்கிழமைக்கு நிகழ்ச்சி செய்வீங்களா? வர்ற திங்கட்கிழமையும் ஜெயாக்கா வர்ற திங்கட்கிழமையும் இப்ப நீங்கள் இன்றைக்கு 15ஆம் தேதி இருந்தா வார 22 செய்வீங்கள் என்ன? 22 செய்வேன். அப்புறம் அங்காளி 29 தான். 29 செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? கடைசி கிழமை கடைசி கிழமை செய்வேன் தானே. ஓகே. அது பிறகு நியூ இயர் அங்கால, அது பிறகு அப்போ 29 செய்வேன். வாணி வியாழனும் வெள்ளியும் சொன்னீங்களே என்ன? 25, 26 வியாழனோ? ஓகே. புதன்கிழமை இடம் இருந்து வந்தா நாங்க செய்வோம். புதன் இருக்காது இப்ப உங்களுக்கு தெரியுமே. இல்ல அங்காளி அடுத்த 24 இருக்காது. ஏனென்றால் 2 தொகுப்பாளர்கள் மரபு. ஓகே. நீங்க வியாழன் 24, 25 நாங்க நிக்க மாட்டோம். என்னடா பின்னேரம் கைலிக்காம இருக்கிறது. இல்ல அது லீவு நாள் தானே, 2 நாளும் பாணி. அப்ப அந்த கிழமைக்கு 3 நாள் இல்ல, வெறும் திங்கள் செவ்வாய் புதன் தானே நீங்கள் இதாண்டுவீங்க. திங்கள் செவ்வாய் புதனோ? ஓ, அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு அப்ப டைம் இருந்ததுண்டா பார்த்து தாங்க. வியாழன் வெள்ளி இருக்காதானே? ஆமா, இந்த சேவட்ட நிகழ்ச்சி டைமுக்கு நான் செய்யலாம் தானே, வஜிதாடைய செய்து அந்த நேரத்துக்கு தான் நாங்க நிகழ்ச்சி செய்து கொண்டு போறோம். ஓகே. ஓ இல்ல அந்த சிவதர்சினியும் இருக்கல்ல, வஜிதாட முடிய நீங்க சரி. ஓ பார்த்து செய்வோம். ஓகே ஓகே. சரி, நான் தொடங்க போறேன். அன்பான உறவுகள், தியான அறிக்களஞ்சியம் 524 கேள்விகள் ஓப்பன் பண்றேன். விடைகளை தாங்க. அன்பான பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்புறவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாவது கேள்விக்கு போவோம். 2வது கண்டு போட்டுக்கிறேன். முதலாவது கேள்விக்கும், எந்த ஒரு நாடுகளுடனும் போரிடாத நாடு இது? எந்த ஒரு நாடுகளுடனும் இந்த சண்டைகள் பிடிக்காத நாடு இது? இத்தாலி, வங்காளம், சுவிஸ். காலம் ஒரு நாட்டோடும் சண்டையை பிடிக்க இல்லையா, அமைதியா இருக்கு அந்த நாடு. அந்த நாடு சுவிஸ் நாடு என்பது சரியான பதில். 2வது கேள்விக்கு போவோம். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இது? தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இது? யுரேனஸ், நெப்டியூன், செவ்வாய். யுரேனஸ் என்பது சரியான பதில். 3வது கேள்விக்கு போவோம். நாட்டிற்காக அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் யார்? மகாத்மா காந்தி, காமராஜர், ஜவஹர்லால் நேரு. இது நான் தவறாக எழுதியிருக்கிறேன். ஆனால் ஜவஹர்லால் நேரு என்பதுதான் சரியான பதில். காமராஜர் என்று போட்டுவிட்டேன் தவறுதலா. ஜவஹர்லால் நேரு என்பதுதான் சரியான பதிலும். அடுத்த கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி. இலங்கையில் எந்த நேரத்தில் மீன் வியாபாரி வெற்றிலை சப்பி துப்பினதினால் அபராத நீதிமன்றம் விதித்தது? பருத்தித்துறை சந்தையிலையா, சுன்னாய் சந்தையிலையா, யாழ் சந்தையிலையா? இவர் ஒரு வியாபாரியாக இருந்து விற்று கொண்டிருந்து வீட்டிலே தப்பி துப்பினதில் அது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கண்டு அது கோர்ட்ஸுக்கு போய் வழக்காடி நடந்திருக்கின்றது. அது பருத்தித்துறை சந்தையில் இடம்பெற்ற சம்பவம் இது. பருத்தித்துறை சந்தை என்பது சரியான பதில். அது தான் செய்தது ஒப்புக்கொண்டபடியாக அவருக்கு
மிச்சம். அடுத்த கேள்விக்கு போவோம். மீன் வியாபாரிக்கு கிடைத்த அபராத தொகை என்ன? 3000 ரூபாய், 4000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய். அவர் ஒப்புக்கொண்டபடியா அவருக்கு குறையத்தை தான் முடித்திருக்கின்றார்கள். 3000 ரூபாய் தான் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு புரிந்துணர்வாக இருக்கு. ஏனென்றால் இன்னொரு ஆக்கள் அதை செய்ய மாட்டினான். உலகில் 6வது கேள்வி. உலகில் மிக அபூர்வமான பிறப்பு தேதி எது? உலகில் மிக அபூர்வமான பிறப்பு தேதியை அதை குறிப்பிடார். மார்ச் 25, மாசி 29, தை 1. மாசி 29 என்பதுதான் சரியான பதில். ஏன்னா மாசி 29 தான் இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு லீப் இயர் வாரது. வருடம். வானொலியை அகழாது கேள்வியாக. வானொலியை கண்டுபிடித்த நாடு இது? அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின். இத்தாலி என்பது சரியான பதில். கம்பியில்லா தந்தியை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி, ஜேம்ஸ் வாட், மார்க்கோ போலோ. மார்க்கோனி என்பது சரியான பதில். 9வது கேள்வி. மார்க்கோனி எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடித்தார்? 1895, 1896, 1897, 1895 முதலாவது, 2வது 1896, 3வது 1897. சரியான பதில் 1896 என்பது சரியான பதில். 10வது கேள்வியும். பொது போக்குவரத்தில் முற்றிலும் இலவசமான நாடு எது? இது ஒரு நாள் காசோடு இலவசமாக இந்த போக்குவரத்தில் செய்யலாம் இந்த நாட்டுக்கு போனால். ஸ்பெயின், மாலத்தீவு, லக்சம்பர்க். ரயில்வே, பஸ் எல்லா சர்வீஸும் அங்கே போனால் அந்த நாட்டுக்கு போனால் இலவசமாக போய் வரலாம். ஒரு காசுகள் கட்டாமல் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. லக்சம்பர்க் என்பது சரியான பதில். பணக்கார நாடு தானே அந்த நாடு. சிவமணி, செல்வி நித்யானந்தன், மௌலவதி, பிள்ளைத்தேவன், லோஜினி, சல்கலைவாணி மோகன், நேவிஸ்விலி, பத்மினி, சரோஜினி சோரா. 8 அன்புறர்கள் பங்கு பெற்று உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போகும். 11வது கேள்வியும். கடல் பாசியை உணவாக உண்பவர்கள் எந்த நாட்டினர்? கடல் பாசியை உணவாக உண்பவர்கள் இந்த சீனர், ஜப்பானியர் அல்லது தாய்வானர். சீனர் என்பது சரியான பதில். 12வது கேள்வியும். ஒலிம்பிக் சின்னத்தில் எத்தனை வளையங்கள் உண்டு? ஒலிம்பிக் சின்னத்தில் எத்தனை வளையங்கள் உண்டு? 5, 7 அல்லது 9? 5 என்பது சரியான பதில். 13வது கேள்வியும். இந்தியாவிற்கு முதல் வந்த அமெரிக்க ஜனாதிபதி யார்? இந்தியாவுக்கு முதல் வந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி, டேவிட் ஐசன்ஹோவர் அல்லது பராக் ஒபாமா? டேவிட் ஐசன்ஹோவர் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 14வது கேள்வி. நிலவில் முதலில் வளர்க்கப்பட்ட தாவரம் எது? நிலவில முதலிலே வளர்க்கப்பட்ட தாவரம் எது? பருத்தி, தக்காளி, மிளகாய். பருத்தி என்பது சரியான பதில். 15வது கேள்வி. முதலில் ஐபோன் வந்த ஆண்டு எப்போது? முதலில் ஐபோன் வந்த ஆண்டு எப்போது? 2005, 2006 அல்லது 2007? 2007 என்பது சரியான பதில். 16வது கேள்வி.
மனித மூளையில் எவ்வளவு நீர் உள்ளது? மனித வேற மூளை இல்ல. ஆ 70 சரி. வீதம், 70 வீதம், 80 வீதம், 90 வீதம். எங்களுக்கு அது வரி இல்ல. 80 வீதம் என்பது சரியான பதில். 17வது கேள்வி. தசைகளை உருவாக்க எந்த சத்து தேவை? தசைகளை உருவாக்க எங்களுக்கு எந்த சத்து உங்களுக்கு வர இல்லையா? இப்ப வருது, போன முதல் கேள்வி வர இல்ல, பேர்ந்துதான் வந்தது. இரும்பு. தசைகளை உருவாக்க எந்த சத்து தேவை? இரும்பு, அயன் சத்து அல்லது கொழுப்பு சத்தா அல்லது புரதச்சத்தா? புரதச்சத்து என்பது சரியான பதில். 18வது கேள்வியும். கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன விட்டமின் தேவை? கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன விட்டமின் தேவை? விட்டமின் ஏ, விட்டமின் டி அல்லது விட்டமின் சி? விட்டமின் சி என்பது சரியான பதில். 19வது கேள்வியும். சருமத்துக்கு தேவைப்படும் விட்டமின் எது? எங்களோட தோலுக்கு, சருமம் தோலுக்கு தேவைப்படும் விட்டமின் எது? விட்டமின் சி, விட்டமின் டி அல்லது விட்டமின் இ? விட்டமின் டி தான் சூரியனில் இருக்கிறது. விட்டமின் டி என்பது சரியான பதில். 20வது கேள்வியும். இரத்தம் உறைய வைக்கும் விட்டமின் எது? இரத்தத்தை உறைய வைக்கிற விட்டமின் எது? விட்டமின் இ, விட்டமின் பி அல்லது விட்டமின் கே? விட்டமின் கே என்பது சரியான பதில். லீட போட்டுக்க போவோம். கேள்வி நித்யானந்தன், நவலோதி, சிவமணி, நேவிஸ்பிலி, ரோஜினி, சரோஜினி சோதரா. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும். மயிலின் ஆயுள் காலம் எவ்வளவு? மயிலின் ஆயுள் காலம் எவ்வளவு? 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் என்பது சரியான பதில். நாயின் ஆயுள் காலம் எவ்வளவு? 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள்? 15 ஆண்டுகள் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 23வது கேள்வி. மண்புழு எதனால் சுவாசிக்கின்றன? மண்புழு எதனால் சுவாசிக்கின்றது? தோல், கண் அல்லது மூக்கு? தோல் என்பது சரியான பதில். பிறப்பு. 24வது. பிறப்பு தொடங்கி இறப்பு வரை தூங்காத உயிரினம் எது? எறும்பு, தேனீ, ஈசல்? எறும்பு என்பது சரியான பதில். எறும்புதான் நாளொரு வண்ணம் பொழுது வன்னியாக உழைத்துக் கொண்டே இருக்கு, நித்திரை கொள்றையில் அது தேடி தேடி. 25வது கேள்வியும். எந்த விலங்கை அடக்க முடியாது? எந்த விலங்கை அடக்க முடியாது? வரிக்குதிரை, ஓநாய் அல்லது ஒட்டகச் சிவிங்கி? குதிரை என்பதுதான் சரியான பதில். 26வது கேள்வி. உலகில் அதிக தீவுகளை கொண்ட முதலாவது நாடு எது? ஜப்பான், ஸ்வீடன், நோர்வே? ஸ்வீடன் என்பது சரியான பதில். 27வது கேள்வி. அதிக தீவுகளை கொண்ட 2வது நாடு எது? பின்லாந்து, கனடா அல்லது ஜப்பான்? பின்லாந்து என்பது சரியான பதில். 28வது கேள்வி. தீவுகள் அதிகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? கனடா எத்தனையாவது இடத்தில்? தீவுகளில் அதிகமான அதிகம் உள்ள அது கனடா எத்தனையாவது இடத்துல? 3வது, 4வது, 5வது இடத்துல உள்ளதா?
மூன்றாவது இடத்துல தான் கனடா இருக்கின்றது, தீவுகள் உள்ள இடங்கள். 29வது கேள்வி, உலகில் தூய்மையான காற்று எங்கே கிடைக்கின்றது? உலகில் தூய்மையான காற்று எங்கே கிடைக்கின்றது? ஃபின்லாந்தா, ஐஸ்லாந்தா, கிரீன்லாந்துலையா? ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். 30வது கேள்வியும் உலகிலே பாதுகாப்பான நாடு இது. உலகிலே பாதுகாப்பான நாடு இது. இது ஸ்வீடன், டென்மார்க் அல்லது ஐஸ்லாந்து. பாதுகாப்பு இல்லாமல் இந்த கொலியல், சண்டைகள், பிரச்சனைகள், களவுகள் அதில் இல்லாத நாடாக இருக்கு. ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். செல்வி நித்யானந்தன், நவலது இல்லத்தில் ஊஜினி, நேவிஸ்பிலி, கலைவாணி முகன், சிவமணி அவர். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும், இந்தியாவில் விண்வெளி நிலையம் எங்கே அமைந்துள்ளது? மதுரையிலையா, பெங்களூர்லையா, கல்கத்தாவிலையா? பெங்களூர் என்பது சரியான பதில். 32வது கேள்வி, உலகின் எந்த நாடு பலூன்களை தடை செய்துள்ளது? இது உங்களுக்கு அது கேள்விக்குறியா இருக்கும், ஆனால் அது சரியான பதிலாக இருக்கின்றது. பலூன்கள் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்திருக்கிறார். அமெரிக்கா என்பது சரியான பதில். அந்த அமெரிக்க ஜனாதிபதி சில நேரத்தில் இந்த சில விளையாட்டுகளை குறுக்க கதைக்கிறது தானே, செய்கிறது தானே, அது அமெரிக்கா என்பது சரியான பதில். அவரை தான் தடை செய்கிறார். 33வது கேள்வியும், உலகில் கையில் மோதிரம் அணியும் பழக்கத்தை முதல் கடைப்பிடித்தவர்கள் யார்? அரேபியர், எகிப்தியர், கிரேக்கர்? எகிப்தியர் என்பது சரியான பதில். 34வது கேள்வி, உலகில் தங்கம் மலிவாக கிடைக்கும் நாடு இது? துபாயா, குவைத்தா, டுபாயா, இந்தோனேஷியாவா? துபாய் என்பது சரியான பதில். இங்கே வரியும் குறைவு, துபாய் தான் சரியான பதில். 35வது கேள்வியும், சதுரங்கம் முதலில் தோன்றிய நாடு இது? சதுரங்கம் முதல் தோன்றிய நாடு இது? பிரித்தானியா, சீனா அல்லது இந்தியா? இந்தியா என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 36வது கேள்வியும், உலோக நாணயத்தை பயன்படுத்திய முதல் நாடு இது? ஜப்பான், துருக்கி, போலந்து? துருக்கி என்பது சரியான பதில். 37வது கேள்வி, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு இது? பிரித்தானியா, அமெரிக்கா அல்லது இந்தியா? இந்தியா என்பது சரியான பதில். 38வது கேள்வியும், இரத்த தானத்தை நடைமுறைப்படுத்திய முதல் நாடு எது? இந்தியா, பிரித்தானியா, அமெரிக்காண்டு போட்டேன் நான். அது பிரித்தானியா, அமெரிக்காவாண்டு. இந்தியா என்பது சரியான பதில். ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு எது? ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு எது? டொமினியன் குடியரசு அல்லது இத்தாலி அல்லது சான் மாரினோ? டொமினியன் குடியரசு என்பது சரியான பதில். 40வது கேள்வி, இறுதி கேள்வியாக, 15 வயதில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நாடு எது? இங்கே போனாவா இந்த ஓட்டுநர்
லைசன்ஸ் எடுக்கலாம், ஓட்டுநர் வழங்க லைசன்ஸ் தான் சொல்லியிருக்கு. 15 வயதுக்கு மேற்பட்ட 15 வயதுக்குள்ளே போய் பார்க்குறாக்கள் அது கிடைக்குமாம் என்று சொல்லி பார்த்துருந்தேன். இந்த நாடு ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். ஒரு தரம் கூட இல்லை. முதலாவது இடத்தில் செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2367 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். 2வது இடத்தில் நவதில் தில்லத்தேதன் 1607 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 3வது இடத்தில் லோஜினி 1420 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 4வது இடத்தில் நேவிஸ் பிலிப் 1318 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 5வது இடத்தில் பத்மினி 1226 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 6வது இடத்தில் கலைவாணி மோகன் 1225 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 7வது இடத்தில் சிவமணி அவர்கள் 1202 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 8வது இடத்தில் சரோஜினி சோதிராஜ் 1190 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். எல்லோரும் சிறப்புக்குரியவர்கள், எல்லோரும் பங்கு பெற்றி சிறப்பித்தார்கள், அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இந்த 524க்குரிய விடைகளை தந்து கொள்கிறேன். எந்த ஒரு நாடுகளுடன் போரிடாத நாடு எது? சுவிட்சர்லாந்து. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முதல் கோள் எது? அது ஜுரோனியஸ். நாட்டிற்கு அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இலங்கையில் இந்த நேரத்தில் மீன்வியாரி வெற்றிலை சப்பி துப்பினதால் அபராத நீதிமன்றம் விதித்த நகரம் இது விதித்தது? அது பருத்தித்துறை மீன் சந்தை. மீன்வியாரி கிடைத்த அபராத தொகை எவ்வளவு? 3000 ரூபாய். உலகில் மிக அபூர்வமான பிறப்பு திகதி எது? அது February 29. வானொலியை கண்டுபிடித்த நாடு எது? இத்தாலி. கம்பில்லா தந்தியை கண்டுபிடித்தவர் அது மார்க்கோனி. மார்க்கோனி எத்தனையாம் ஆண்டு அந்த கண்டுபிடித்தார்? அது 1896ஆம் ஆண்டு. பொது போக்குவரத்தில் முற்றிலும் இலவச நாடு எது? லக்சம்பர்க். கடல் பாசி உணவாக உண்பவர் எந்த நாட்டினது? சீனர். ஒலிம்பிக் சின்னத்தில் இத்தனை வலயங்கள் உண்டு? 5. இந்தியாவுக்கு முதல் வந்த அமெரிக்க ஜனாதிபதியர் அது டேவிட் எசன் கோலர். நிலவில் முதல் வளர்க்கப்பட்ட தாவரம் என்ன? அது பருத்தி. முதலில் ஐபோன் வந்த ஆண்டு இப்போது 2007. மனித முளையில் எவ்வளவு நீர் உள்ளது? 80%. தசைகளை உருவாக்க எந்த சத்து தேவை? புரதம்.
கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன விட்டமின் தேவை? விட்டமின் சி. சருமத்துக்கு தேவைப்படும் விட்டமின் ஏது? அது விட்டமின் டி. இரத்தத்தை உறைய வைக்கும் விட்டமின் அது விட்டமின் கே. மயிலின் ஆயுள் காலம் எவ்வளவு? 20 ஆண்டுகள். நாயின் ஆயுள் காலம் எவ்வளவு? 15 ஆண்டுகள். மண்புழு இதனால் சுவாசிக்கின்றன? அது தோலினால். பிறப்பு தொடங்கி இறப்பு வரை தூங்காத உயிரினம் எது? அது எறும்பு. எந்த விலங்கை அடக்க முடியாது? அது வரிக்குதிரை. உலகில் அதிக தீவுகளை கொண்ட முதலாவது நாடு எது? அது ஸ்வீடன். அதிக தீவுகள் கொண்ட 2வது நாடு ஃபின்லாந்து. அதிக தீவுகள் கொண்ட கனடா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். உலகில் தூய்மையான காற்று எங்கே கிடைக்கின்றது? அது ஐஸ்லாந்து. உலகிலே பாதுகாப்பான நாடு இது? அதுவும் ஐஸ்லாந்து. இந்தியாவில் விண்வெளி நிலையம் எங்கே அமைந்துள்ளது? பெங்களூர். உலகின் எந்த நாடு பலூன்களை தடை செய்துள்ளது? அது அமெரிக்கா. உலகில் கையில் மோதிரம் அணியும் பழக்கத்தை முதல் கடைபிடித்தவர்கள் யார்? அது எகிப்தியர். உலகில் தங்கம் மலிவாக கிடைக்கும் நாடு எது? துபாய். சதுரங்கம் முதலில் தோன்றிய நாடு எது? இந்தியா. உலோக நாணயத்தை பயன்படுத்திய முதல் நாடு துருக்கி. பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு இந்தியா. இரத்த தானத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அதுவும் இந்தியா. ஒரே நாளில் விவாகரத்து வழங்கும் நாடு எது? டொமினியன் குடியரசு. பயணந்ததில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நாடு இது? அது ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தில் போய் அதிகம் பேர் இப்போ இந்த 15 வயதுக்கு எடுக்கணும், அவங்க லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். போட்டிருக்கு விவரமாக அதில் என்ன விவரங்கள் என்ன மாதிரி போகணும் எடுக்கிறத பற்றிய. அன்பான உறவுகள், உங்களுக்கு இதில் உங்களுக்கு பிடிச்சதா கேள்வியல் என்ன மாதிரி? நன்றி வாணி. சிறப்பு. எல்லோரும் பங்கு வைத்து சிறப்பித்தால் அறிந்து கொள்ள நானும் தேடல் முள்ளெடுத்த கேள்வியில் தான் பார்த்துத்தான் எடுத்தேன். பல திருத்தங்கள் சில நேரம் சில இதழ் வித்தியாசமா இருக்கு. ஆனால் இதில் ஒன்றும் வித்தியாசமா இருக்குதா எனக்கு தெரியல. அன்பு உறவுகளை கேட்டு பார்த்துட்டு இருக்க வாழ்த்து கூறலாம் தானே? வணக்கம் ஜெயாக்கா. நான் கேட்டேன், என்ன சரியாக இருந்தது. மிக்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு டவுட்டு இருந்ததா, இந்தியாவா இலங்கையா ரத்த தானம் இது இதண்டு. ஆனா சில நேரங்கள்ல சொல்லுவாரு இலங்கையில தான் முதல் ரத்த தானம் வழங்கியது. ஆனா நான் இப்ப அடிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள பதில் வேற இந்தியாவிலாம் பதிவு ஜனத்தொகை குடியாது. ரெண்டாவது இலங்கை இல்லை, ரெண்டாவதும் இலங்கை இல்லை, முதலாவது இந்தியா, ரெண்டாவது அமெரிக்கா. சரி சரி, ஓகே. பிரித்தானியா அப்படி வருது, இலங்கை இல்லை இந்த நாட்டுக்கு. இலங்கையில என்ன குடி ஜனத்தொகை குறைவுதானே? இல்ல, சனத்தொகை கூட குறையன்றது இல்லதான், அதுக்கு இல்லத்தானே, அது பிரச்சனை இல்லத்தானே. ரத்த தானத்தை முதலில் அறிமுகம் கொடுத்த நாடுன்னு தானே கேள்வி. அப்ப அது எந்த நாட்டிலையும் கொஞ்சம் ஆக்கள் இருந்தாலும் கொடுக்கலன்னு.
அவைய இந்த கணக்கை தானே பார்க்கணும். அப்படி சரி, பார்த்தா அடுத்த சீனாவில தான் அதிகம் மக்கள் இருக்கிறவே. நான் அப்படி நினைச்சேன் இலங்கையா. எல்லாம் முன்னர் ஒரு தடவை ஒரு இது கேட்ட பொழுது இலங்கைன்னு சொல்லியிருந்தார்கள். அப்ப நான் அதுல இப்ப அடிச்சு பார்த்தேன், தெரியல. அதாவது அந்த இதுவும் சரி. எனக்கு இதாண்டு பார்த்தேன். அந்த அமெரிக்காவில இருந்து போன முதல் ஜனாதிபதி அந்த முதல்வர் போன 59ஆம் ஆண்டு போயிருந்தாரு. அவர் அந்த டேவிட் 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 ஐசன்போவர். ஐசன்ஹவர். ஐசன்ஹவர். ஆனா ஜெயில்ல கூட இருந்தது மகாத்மா காந்தி அவரோட விட மற்றவர் தானே. ஜவஹர்லால் இருந்தவரும் கனகாலம். ஆமாமா, அவர் கிட்டத்தட்ட 19 வருஷமோ 15 வருஷமோ இன்னும் இருந்தவராக. அப்படி பார்க்க போனா நெல்சன் மண்டேலா 25 வருஷம் இல்ல. அது உலகத்திலே இல்லோ, அது அது உலகத்துல. கேள்வியில்லைதான். அவர் 27 வருஷம் இருந்தார். அவர் 27 இருந்தாருன்னா அது கேள்வி இல்லை தானே. இந்தியா தானே கேள்வி. அதுதான். துலாம் 17 19 வருஷம் ஏதோ இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவுல காந்தியும் சிறையில ஆமா. இருந்தவர் தான். தென்னாப்பிரிக்காவில போய் சிறை இருந்தவர், கனகாலம் இருந்தவர். ஆமா. இவ்வளவு காலம் அடுத்த முறை சொல்றேன், ஜவஹர்லால் நேரு. இவர்தான் கூட அதிக காலம் இருந்தவர். நேரு ஜவஹர்லால் நேரு தான். ஆனா காந்தி நாட்களை தான் குறிப்பிட்டு இருந்திருக்கு போல எனக்கு, ஆண்டுகளை சொல்லல. நாட்கள் தான் போட்டிருக்கா, இல்ல நாட்கள் தான் ஆமா. போட்டிருக்கேன். நான் எழுதி வச்சிருந்தேன். நான் பூரா வருங்கிழமை சொல்றேன். அது 1500 சொச்சம் வந்த நாட்களை போட்டிருந்தா அதை கண்டு நாங்கள் புதித்து பார்ப்போம். காந்தி 3000 நாட்களுக்கு மேல இருந்திருக்கார் சிறையில. ஆ? காந்திஜி 3000 நாட்களுக்கு மேல இருந்திருக்கிறார் சிறையில. அப்ப 3365 பிரிச்சு பார்த்தா தெரியும். 36 அப்படித்தானே பார்க்கணும். 10 18 15 ஆண்டுகிட்ட இருந்திருப்பாரு நினைக்கிறேன். இவர் 19 ஆண்டோ இன்னும் இருந்திருக்கணும் ஜவஹர்லால் நேரு. காந்தி 17 வருஷம் இருந்தவர். 17 வருஷம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உண்மையில சிறப்பான நல்ல கேள்விகள், ஆமாம். தகவல் அறியக்கூடியதா இருந்தது. சிலது தெரிஞ்ச கேள்விகளே பிள்ளைய அமர்த்தி விட்டாச்சு. சரி, நன்றி. நீங்க அந்த அமெரிக்க ஜனாதிபதி போனாண்டா அது நீங்க கட்டாயம் போட்டுருவீங்க. பிறப்பதுன்றதுக்கே தெரியும். 2 கேள்விக்கு 3 கேள்விக்கு எனக்கு அந்த சதுரங்கம் அந்த இந்தியாவான் கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி அப்படியே நின்றுடுது. கேள்வி ஃபுல்லா நின்று நான் திரும்பி ஆகாஷ் லைட் போய் வந்தேன். அப்ப அது 2வது கேள்விக்கு பிறகு அப்படி 3 தரம் போட்டுது கேள்வி எல்லாம். கணக்க புள்ளிகள் நீங்க எடுத்திருக்கிறீங்களா? ஆமா ஆமா. அது எனக்கு மெத்ததுகள் அதிகமா எல்லாம் சரி. கண்டுபிடியில போவோம். முதலாவதாக தயவு செய்து ஒரு ஆக்களா செல்லுங்கோ, சத்தம் போடாம சொன்னா சரியா? இப்பொருளை பூவாகவும் சொல்வார்கள், இதனை பவுடர் என்றும் சொல்வார்கள். பவுடராகவும் இருக்கின்றது. குங்குமப்பூ என்பது சரியான பதில். குங்குமப்பூவும் இருக்குது, பவுடரும் இருக்குது. யாரு செல்வி நித்யானந்தன், சாரி உங்களோட சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை. கொஞ்சம் வெளியில வாங்கும். உங்களோட சத்தம் உள்ளுக்குள்ள கதைக்கிறது எனக்கு கேட்கல. என்ன குறைக்காம வெளியில வாங்க உங்களோட சத்தத்தை நாங்கள். அப்படின்னா நான் ஒவ்வொரு ஆக்களாக கேட்டாலும் பரவாயில்லை போல. இது 2வதாக, இது ஒரு நோயாகவும் உண்டு, இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க பாப்பா. இது ஒரு நோயாகவும் உண்டு, இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். சரி சரி, அதான் நான் கேட்டுக்கொண்டு வரேன். சரி பத்மினி சொல்லுங்க. நீங்க மற்ற ஆளுக்கு கொடுங்க. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. வாதம் என்று சொல்லி பார்க்க. வாணி சொல்லுங்க. செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. வேற யார் நிக்கிறீங்க? இது ஒரு நோயாகவும் இருக்குது. பிறகு 2வது தடவு இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். வட்டி என்று தானே வரும். வருமா? இல்ல, தொழுவுல சம்பாதிப்போர் வாத நோய் என்று வினா.
ரெண்டாவது வாதம் மட்டும் இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெறமாட்டார்கள்னு சொன்னா அது பணத்தை சம்பாதிப்பு வட்டிக்கு சம்பாதிப்பு என்ன? கொடுக்குறவ தானே. நான் வரி சொல்றேன், வரி வரிசன்னு சொல்றேன், வரி. இல்ல தவறு. வரி என்ற ஒரு நோய் இருக்குதோ அதுதான். அந்த வரிசண்டா அந்த அம்மா அம்மா இந்த காலில் வர நரம்பு வருத்தம் வரி. இல்லை அது அதுக்கு அது பேர் வெரிகோஸ் வலியும் வெரிகோஸ் வெயின்ஸா அது வெரிகோஸ் பைன் இல்லோ. அது வெரிகோஸ் வலிப்பு அது வலிப்பு நரம்பு நரம்பு புடைக்கிறது அது இல்ல வலிப்பு இல்ல. சம்பாதிப்பு என்ன? இது ஒரு நோயாகவும் உண்டு. ஓ இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். ஆ பிச்சை பாண்டு வருமா, பாண்டு. இல்ல என்ன? சூது சூது இல்ல. நோய் சூது நோய் இல்லை, சூதில். இது ஒரு நோய். இது பணத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவும் வருமா? இல்ல. இது ஒரு நோயாகவும் உண்டு. இதில் சம்பாதிப்போர்னா இன்னும் சம்பாதிக்கிறது பணத்தை தானே சம்பாதிக்கணும். இன்னமும் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். வலி 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 வலின்னு சம்பாதிக்கிறதா? அதுதானே. சொல்றாங்களுக்கு 2 புள்ளி. அப்படி கண்டா அடுத்த கேள்விக்கு போறேன்னா, இப்பேரில் ஆசியா நாடு ஒன்று உண்டு உண்டு. இப்பேரில் ஆசிய நாடு ஒன்று உண்டு. நிலத்தின் கீழ் பெரும் தானியங்களில் ஒன்று இது. நாங்கள் சொல்ற இந்த இதுக்கு நாங்களும் கதைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க கதைக்கிறது தெரியாது. நிலத்தின் கீழ் பெரும் தானியங்களில் இதுவும் ஒன்று. தானியம் மண்டில பருப்பு வகைன்னு சொல்லலாம், தானியம் மண்ணும் சொல்லலாம். தானியம் இல்ல பருப்பு வகையா. சரி, மன்னிக்கும். என்ன சம? மைசூர் மைசூர் நிலத்துக்குள்ளேயா மைசூர் வளருது? இல்ல முதல் என்ன சொன்னீங்க? தானியம் இல்ல பருப்பு வகை. பருப்பு வகை. பருப்பு பருப்பு. பட்டாணி கச்சான் இருக்கா? கச்சான் பட்டாணி ஆசிய நாடு கச்சான் ஒரு ஆசிய நாடு இருக்குது. ஆசிய நாடுல அதுக்குள்ள நிக்கிறீங்க, யோசிச்சு சொல்லுங்க பத்மினி. ஆ சரியா இந்த நேரம் அது கிண்டுவா காதை பொத்திக்கிட்டுருங்க பாப்போம். கேட்க வேணுமே கேள்வியல் பதில்கள். காதை பத்தினா கேட்காதே. சோழன் கச்சான் சோழன் மேலே இல்ல. கச்சானுக்கு வேற என்ன பேர் இருக்குது? ஆசிய நாட்டில வேற என்ன? கச்சானுக்கு பீனட் சொல்றது. இல்ல வேற ஒரு பேர் இருக்குது கச்சான். கச்சான் சரி நிலத்துக்குள்ள எடுத்தானா கொண்டல் கொண்டல் இருக்கு. அதுக்கு நிலக்கடலை சொல்றது. ஆனா நிலக்கடலை சரி, கச்சான் சரி. இன்னொன்று சொல்றவையா நிலக்கடலை. பட்டாணி பட்டாணி என்று வருமா? வேர்க்கடலை, வேர்க்கடலை. இல்ல. பட்டாணி கடலை. கச்சானுக்கு அப்படி பட்டாணி வரும். பட்டாணி பச்சை இல்ல, அது வேற கச்சான். கச்சானுக்கு இன்னொரு பேருன்றீங்க என்ன? கொண்டக்கடலை. கொண்டக்கடலையெல்லாம் நிலத்துக்குள்ள வளர்றதா? கச்சான் சொல்றாரு. கச்சானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீங்க பாவிக்கிறீங்களோ இல்லையா? கச்சான் இன்னொரு சொல்லி இருக்கு. நிலக்கடலை. நிலக்கடலைக்கு மற்ற ஊர் வராது. அங்க அதுக்குள்ள என்ன வரும்? வேற என்ன? ஆசியா நாட்டுல ஓமான் ஒரு நாளா சொல்லி பாப்போமே. கச்சானுக்கு தான் வேற பேர் ஒன்று இருக்கு. கசுக்கொட்டை கசுக்கொட்டை. கசுக்கொட்டையில முந்திரி கொட்டை.
பிஸ்கட்டோ கச்சானும் கசகஸ்தானுமோ? இல்ல, கச்சானுக்கு ஆசிய நாடுல கசகஸ்தான். கசகஸ்தான் அது ஆசியாவோட ஆசியா சம்பந்தப்பட்டதா? இல்ல, அது இல்ல, அது இல்ல. இங்க கொள்ளு கொள்ளு கேள்விப்பட்டீங்களா? கொள்ளு என்ற ஒரு தானியம். தேனூற்றன்றதுதான் கச்சான். மணிலா வாழ்த்துக்கள். மணிலா கொட்டைன்னு சொல்றே இல்லையா கச்சான்னு? ஆமா பத்மினி. பத்மினி, வாழ்த்துக்கள். மணிலா இடம் இருக்குது, மணிலா கொட்டை. மணிலா பிலிப்பைன்ஸ் தலைநகரம். தலைநகரம். மணிலா மணிலான்னு சொல்றாங்க. இந்தியாவில அதிகம் பேர் மணிலா கொட்டைன்னு சொல்றாங்க. மணிலா பருப்பண்டு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. புது சொல்லு. இல்ல இல்ல இல்ல, இது பழக்கத்துல இருக்குது. இது இங்க பத்மினி கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டா. மெல்லா கொட்டை கச்சான் கொட்டைன்னு சொல்றேன், மணிலா கொட்டைன்னு சொல்றேன். அதிகம் பேர் பாவிக்கிறோம் இந்த சொல்லு. என்ன அப்ப எனக்கு 2 புள்ளி தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அடுத்தது, தேநீரை இப்படி பல பெயர்களால் அழைப்பினோம். தேநீரை இப்படி பல பெயர்கள் அழைப்போம். பெண்களுக்கு அதிகம் விருப்பமானது. சாயம் என்பது சரி. யாரு சொன்னது? செல்வி. செல்வி. எக்கோ பண்ணி கொண்டு சத்தம். இது ஒரு கலையாக அமைகின்றது. பாடசாலை சிறுவயதற்கு இதற்கு மவுசு. பாடசாலை சிறு வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு இது ஒரு மவுசு, ஒரு பிரத்தியமானது. ஓவியம், சித்திரம், வரைதல். வாழ்த்துக்கள். சித்திரம் என்பது சரியானது. வாணிமகனுக்கு சித்திரம். அடுத்த, கடலில் இருப்பது இது உள்ளதை உள்ளானை எடுத்துவிட்டு வெளியான எறிவார்கள். பலகார வகைகள் இதுவும் ஒன்று. சிப்பி. நான் சொன்னேன் முதல். நானும் சொன்னேன் முதல். வாணிதான் முதலுக்கு வந்தது. இந்த பெயரில் தாயத்தில் 4 பக்கம் சூழப்பட்ட ஒரு இடம், ஒரு தீவு. இந்த பேர்ல தாயத்தில் 4 பக்கம் சூழப்பட்ட ஒரு தீவு செம்மணியில் மிகவும் கவனமாக உள்ளது. செம்மணியில் மிகவும் இது கனமாக உள்ளது. இந்த பெயரில் தாயத்தில் 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு இடம். சூழப்பட்டது என்ன? தீவு. அதுல செம்மணியில மீது கவனமாக உள்ளது. கவனமாக வைத்திருக்கிறார்கள் இதனை. மண்டதீவு. வாழ்த்துக்கள். மண்டை என்பது சரியான மண்டை தீவு. மண்டை. உணவு சாப்பாடு வகையில் இது ஒன்று. வைகை நதியில் சிவருமானின் இதுக்கும் தொடர்பு உண்டு. புட்டு என்பது சரியான பதில். புட்டுக்கு மஞ்சு வந்த சிவருமான். பாடசாலையில் இது பாடசாலை இது பலவையாக பாவிப்பார்கள். பாடசாலை போறவர்களோ இல்லை உத்தியோக போறார்களோ பொதுவாக பாவிப்பார்கள். லியோனி சிரிக்க வைத்துக் கொள்வது. பட்டி. பாரசன பட்டி. பட்டிமன்றம். அடுத்தது, இதன் பெயரில் சாரி வகைகள் உண்டு. இந்தியர்களில் ஒரு பெயரான இடம். பெங்களூர், காஷ்மீர், மைசூர் சாரி, மணிப்பூர்.
காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சி என்றது நான் வச்சது. காஞ்சிபுரம் காஞ்சி இருக்கு, என்ற சரி. காஷ்மீரும் வரும். காஷ்மீர் வரும், மைசூரும் இருக்குதானே, மைசூர் சில்க். இருக்கிறது மணிப்பூர் சாரி இருக்குது. அதான் அப்ப மணிப்பூர். எல்லாருக்கும் போனுங்க. மைசூர் சொன்னதாரு, காஞ்சி சொன்னதாரு, மற்றதாரு நான் சொன்னா வாணின்னு சொன்னதா, வாணி என்ன சொன்னதா? வாணி இது வாணி காஷ்மீர் சாரி. ஓ, வாணி. காஷ்மீராவா? சரி, சரி. ராஜினி சொன்னவ ராஜினி ராஜினி உண்டு, வாணி உண்டு, நேவி சக்காவா? மணிப்பூர்னு சொன்னேன் நான். நேவிஸ் மணிப்பூர் உண்டு. ராஜினி ஒரு புள்ளி, ஒரு நேவிஸ் மூன்றும் சரிதானா? நான் வச்சிருந்தது காஞ்சிபுரம் தான். காஞ்சியத்தான் வச்சது. காஞ்சிபுரம். காஞ்சி ம். ஓட்டப்படத்தில் உற்சாகப்படுத்தும் சொல்லிது. ஓட்டப்போட்டியில் உற்சாகப்படுத்தும் சொல்லிது. இதனை பிரித்து உள்ளானை வெளியேறிவார். ஓடா ஓடு ஓவன். யார் சொன்னது? ராஜினி இவ கேள்வி சொல்லிச்செல்லாம் வாணி, நான் நோயே சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன். அதான் நானும் அதைத்தானே முதல் ரெண்டு கேள்வி. புள்ளி வெறுமை என்று போட்டாவே சிந்திக்க இதுக்குள்ள மைண்ட் போவே இல்லை. அடுத்தது, இறந்தவன் எமதுடல் இப்படி செய்யும். அவங்களோட சத்தம் கொஞ்சம் பிள்ளத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொட்டு. இறந்தவன் எமது உடல் இப்படி சேரும். மன்னாரில் மிகவும் பெரிய பேரான இடம் உண்டு. பேசாலை ரெண்டுக்கும் சரி வருதோ? இறந்த பிறகு கறி கண்டு வேணும், கறிப்பூவோ அப்படி வேணுமா? இறந்த கேள்வி சொல்லுங்க கேட்க முதல்ல என்ன இறந்த பிறகு ஏக்கா இறந்தவன் எமது உடல் இப்படி சேரும். மன்னாரில் மிகவும் பேரான ஒரு இடம். மடு வரும், ஆனால் உடம்பு இப்படி போகணும், அது மடுக்குள்ள தானே. தகனம் செய்கிறது. பரிசல் தலை மன்னர் தலை மன்னர்ல மன்னர் போயில்லவா? எனக்கு மன்னரும் வர அடிச்சோ தெரியல. அந்த இது சாம்பல் தீவு அப்படி வருமோ? சாம்பல் இல்ல, பேரான இடம் உண்டு. கிளிவட்டி ஆக்களை கிளிக்கிறதா வந்தா விடாது. எமது உடல் இப்படியா சேரும். மன்னாரில் இலங்கையில சொல்றேன், ஒரு பேரான இடம். இலங்கை மன்னார் பருத்தூர பக்கம் தெரியல, மறந்து போனேன் அந்த இடம். அதத்தான் நான் அப்படி பார்த்தேன். கரிசல் கேட்டேன். கரிசலண்டா என்ன? கரிசல் கரியா போற இல்ல இல்ல சாம்பலா போறது தானே? இல்ல. உடலியோட சம்பந்தப்பட்ட மயானம். மயானம் என்ற ஒரு இடம் இருக்கா யாழ்ப்பாணத்துல? இல்ல, இலங்கையில. வடமராட்சி பக்கம் தான். அது நான் மன்னர் என்று போட்டுறேன், வடமராட்சி பக்கம். இறந்தவுடன் உடல் இப்படி வந்துருமோ? இறந்தவன் எமது உடல் இப்படி சேரும். சேருமா? கூடல் கூடு அப்படி எதுவும் வருமோ? இல்ல, இப்படி சேரும். வடமராட்சி எல்லாம் போடுறேன். வடமராட்சி பாதையில தான் இருக்குது. மிகவும் பேரான இடம். பருத்தித்துறையோ? பருத்தித்துறையில எங்கட என்ன எமது உடல் இறந்தவன் எமது உடல் இப்படி சேருமா? ஊரிக்காடு. ஊரிக்காடு பனை வெட்டுவான். நீங்க இடத்தை சொல்றீங்க, முதல் இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு என்ன என்ன சொல்ல? நாங்கள் இடம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இடங்களை பார்த்து இதனை பிரி இல்ல, இறந்தவின் எமது உடல் இப்படி சேரும். ஓமா
வடமராட்சி பகுதியில் மிகவும் பெயரான ஒரு இடம். இறந்த பிறகு அந்த உப்பு மாதிரி ஊதுறதோ சாவக்காடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, சாவக்காடு. மையாக்கா இல்ல 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 இல்ல. உப்பு தண்ட ஒரு இடம் இருக்குல்ல. மயானமும் இல்லையண்ட நீங்க சுடுகாடோ இல்ல. உங்கள அப்படி வடமராட்சியிலே அப்படி ஒண்ணு எங்கானே இல்லையாக்கா. ஊரிக்காடு அதுவும் இல்ல. மன்னார்ல ஒரு இடம் இருக்கு, சாவக்காடு. காரைக்காடு இங்கேயும் இருக்குதானே, இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்குதா சாவக்காடு? எங்கட இடத்துக்கு கிட்ட இருக்கு. அது இல்ல. இது பருத்தித்துறையில ஒரு இடமோ? பருத்துத்துறை பங்கால இருந்தான். வடமராட்சி பக்கம் பருத்துத்துறை பக்கம் தான் வரும். அது ஊரிக்காடு சொன்னா அது இல்லையண்ட நீங்க என்ன சரியா சொல்லுங்க. சரி, அதை நான் வச்சிருக்கிறேன். கடை நடக்குது முடிஞ்ச பிறகு இருக்குன்னா அடுத்த நான் அது இருக்கிறேன்னா கேள்வியில எல்லா தேசிய கொடிகளிலும் இந்நிறம் இருக்கும். இயற்கை அனர்த்தங்களுக்கு இது முக்கியமானது. சிவப்பு மஞ்சள். அக்கா முதலாவதுக்கு அதுக்கு முதல் கேட்டதுக்கு வந்துட்டுதா இடம் இல்ல வரையில. புயல் தேசிய கொடியில இந்த புயல் காற்று வெள்ளை வெள்ளை. எல்லா தேசிய கொடிகளிலும் இது மின்னிறம் இருக்கும். ஓ மற்றது இயற்கை அனர்த்தங்களுக்கு இது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றதா? சிவப்பு சிவப்புன்னு சொன்னேன். சிவப்பு சிவப்பு என்பது சரியான பதில். நான் தான் சொன்னேன் நான் முதல் சிவப்பு. சரோஜினி சரி இல்ல, முதல் சொல்லிட்டேன் நான். சரி பத்மினி. நான் சொன்னேன். சரி முதலே பத்மினி கொடுங்க. இல்ல முதல் கொடுக்கறது இல்ல, முதல் சொன்னாங்களுக்கு தான் போடுது. சொன்னதுதான் நான் தான் முதலே சொல்லி இப்ப இந்த கேப் விட்டு தான். அடுத்தது, மழைக்கு முன் மேகத்தில் இதனை காண்பர். மழைக்கு முன் இதனை மேகத்தில் காண்பர். காவல்துறையினருக்கு மக்களுக்கு இது தொடர்பு. முகில் 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 என்னண்டு வருது காவல்துறையினருக்கு மக்களுக்கும்? மின்னல் மின்னல் என்னண்டு வரும்? என்ன மழைக்கு முதல் மழைக்கு முன் மேகத்தில் இதனை காணலாம். காவல்துறையினருக்கு மக்களுக்கும் இதில் தொடர்பு உண்டு. கருப்பு. கருப்பு கருப்பு வராது. காவல்துறைக்கும் மக்களுக்கும் தொடர்புண்டா? புகார் என்று சொல். புகார் என்பது சரியான பதில். புகாரா இருக்கிறது இல்ல, மழைக்கு முதல் புகார் அடிக்கும். புகார் இருக்கிறதோ புகார் வந்துடுவோம். சரோஜினி. அடுத்தது, உடம்பின் நடுப்பகுதியில் உறுப்பை உடம்பின் நடுப்பகுதியின் உறுப்பை இப்படி சொல்வார்கள். உடம்பின் நடுப்பகுதியின் உறுப்பை இப்படி செய்வார்கள். உயிர்களுக்கு முக்கியமான உயிரோட்டம் இது. நரம்பு. உயிர்களுக்கு முக்கியமாக உயிரோட்டம் இது. உடம்பின் நடுப்பகுதியின் உறுப்பை ஈரல் ஈரல் அதுவும் நரம்பு புள்ளியா? நரம்பு நான் இடை சொல்றேன். முள்ளு முள்ளு இல்ல என்ன இல்ல இடை சொன்னேன், இடை. நானே முதல் சொல்லிட்டேனே. இடை இல்ல, தவறு தவறு. விட வேற இல்லை. ரத்தம். இரத்தம் வருமா? யாரு சொன்னது? நான் இரத்தம் சொல்றேன். இரத்தம் ரெண்டும் கேள்வி வருதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கெல்லாம் நிக்கிறீங்க சரியா? உடம்பின் நடுப்பகுதி உறுப்பை இப்படி கூறுவார்கள். உடம்பின் நடுப்பகுதி. உயிர்களுக்கு முக்கியமாக உயிரோட்டம் உண்டு. எலும்பு. நுரையீரல். இல்ல, ரத்தம் என்ற சொன்னது சரி. அதுக்கு நீங்க ரத்தம் குடல் குடல் ரெண்டு வருமா? நான் சொல்றேன் நாளம். கணையம். நாடி 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 நாளம் இல்ல இல்லையா? இரத்தோட்டம்.
வயிறு வயிறு வருமா? இல்ல அதுக்குள்ள நடுப்ப நிக்கிறீங்க. அது என்ன உணர்வு உணர்வு அதுக்கு உணர்வா ரெண்டு இருக்கிறதா? இல்ல, ரெண்டு முகம் பொருந்தக்கூடியதா நீங்க சொல்லணும். அதுக்குள்ள உணர்வு நிக்கிறீங்க, ஆனா ரெண்டும் பொருந்தக்கூடியதா குழாய் நீங்க குழாய் இரத்த குழாய் குழாய். இல்ல. ரெண்டும் பொருந்துறது. மண்ணீரல் அது ரெண்டும் செய்த மண்ணீரல் கல்லீரல் வரும். அதான் மண்ணீரல் கல்லீரல். இல்ல குடல் ரெண்டு தானே. இப்ப நடுப்பகுதியில இருக்கிறவங்களுக்கு என்ன குடல் தானே வரும். சிறுகுடல் பெருங்குடல் சிறுகுடல் பெருங்குடல். அது தேவையில்லை தானே. குடல் ரெண்டா செய்தான். குரு குரு அதுக்கு வயிறு வயிறு இறப்பை. வயிறுக்கு வேற என்ன வேறு சொல்றேன் நீங்க? உதரம் என்று சொல்றது. ஆ? உதரம் என்று சொன்னால் வயிறு. உதரமா உதிரமா? உதரமா உதிரம் என்றா ரத்தம். அதுக்குத்தான் முதல் குருதி சொன்னதான் தானே இல்லையா நீங்கள்? நாங்க குருதி வேற. ரத்தத்தை குருதி என்ன? உதிரம் தான். வயிற்ற சொல்ற உதிரம் உதரம் உதிரம் என்றா ரத்தம். உதரம் என்றா தான் வயிறு. உதிரம் அதுக்குதான் வயிறுன்னு வயிற்று சொன்னேன். உதரம் இல்ல. உதிரம் வயிற்று சொல்ற வயிற்று இந்த பாட்டு அக்கா உதிரத்தை சொல்ற. ஊனா தானா. உதரம் என்றா வயிறு. உதிரம் என்றா ரத்தம். ஓ, அதுதான் நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி, அந்த கேள்வியை நான் விடுகிறேன். அது பிள்ளையண்ட உதிரம் மண்டு எடுத்தேன். உதிரம் மண்டா ரத்தம். ஆனா வயிறு நான் சொன்னான் தானே. அப்ப வயிறு சரிதானே அதுக்கு. வயிறு ரெண்டுக்கும் வராது. முக்கியமான உயிர் ஓட்டம் என்று சொன்னேன் நான். நான் ரத்தம் சொன்னேன். அப்படின்னா அது பிள்ளைதானே. அப்ப ரத்தத்துக்கு தான் சரி என்று எடுக்கணும் நீங்க. நான் ரத்தம் ரத்தத்தை தான் சொன்னேன். நான் எடுத்தேன். அதை விடுங்க அந்த கேள்வி. சரி பரவாயில்லையா. தெரியாதது அறிஞ்சு கொள்றது தானே. மற்ற இதை சொல்லுங்க. ரெண்டு இருக்குது. அந்த விட்டது விட்டது என்ன இது ரத்தத்துடன் இது ஒரு நோயாகவும் உண்டு. இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார். இது சம்பாதிப்பு. வட்டி. வட்டிக்கு காசு கொடுத்து. இந்த நோய் உள்ளுக்கா வெளியிலயா? அப்படி ஏதாவது ஒரு வெளியில தான் இந்த நோய். வெளியில உள்ள நோயா? இது ஒரு வரவணும். அம்மை நோய். அம்மை. பல்வலியும் இல்லை என்று நீங்கள். குஷ்டரோகம். ரோகம். ரெண்டும் சரியா சொல்லணும். ஆமா. இரண்டாவது கேள்வி சொல்லு. தொழுநோய். இதனால தொழுநோயும் இல்லையா? நீங்க என்ன தொழுநோயும் இல்ல. அதுக்குள்ள நிக்கிறீங்க. அப்படியே ஜோதிச்சு சொல்லும். மற்றதுக்கு மருந்தக்கூடியதா வரணும் பத்மினி. தொய்வு தொய்வு என்று வருமா? தொய்வு இல்ல. மற்ற நான் அது மன்னார் என்று சொன்ன தவறு. வடமராட்சி பாதி என்று சொல்றேன்னா மன்னார் என்று நான் தவறா எடுத்துட்டேன். வடமராட்சியில மற்ற நமது உடல் இப்படி செய்யற வடமராட்சி பகுதியில் மிகவும் பேரான இடம். இது புற்றுநோய் வருமா? புற்றுநோய் வரும். இதுல சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள்னா நரம்பு நரம்புகளோட அங்க என்ன வேற இடம்? கற்பூதன்ற ஒரு இடம் இருக்குது. மற்றதை பாருங்க. இறந்தவின் மது உடல் இப்படி சேரும். சரியா? வடமராட்சி பயில ஒரு பேரான இடம் இது. கட்டக்காடு வருமா? இறந்த உடனே கட்டையா தானே போறோம்னு சொல்லுவா. கட்டையில இல்ல, அது ரெண்டுக்கும் பொருந்தோணுமே. வேற என்ன? காடு சரியோ? ம், காடு கடைசி சொல்லி சரியோ? இல்ல இல்ல. காளி காளி காளியா போறது. பொலிகண்டி புலோலி காளி மணல் காடு மந்திகை இல்ல. என்ன இறந்தவுடன் உடலோ வதிதி என்ற ஒரு இடம் இருக்குது அக்கா. அதுக்கு எது சம்பந்தம் இருக்குமா? இல்ல இல்ல. வேற அங்க இல்லையே. வெள்ளை இருக்கு. ஊரிக்காடு இருக்கு. எத்தனை எழுத்துன்னு சொல்லுங்க ஏதாவது. 4 எழுத்து. எத்தனையாக்கா? 4 எழுத்து. 4. சங்கான். அல்வாய் அல்வாய்
அல்வா என்னது இது என்னது வேறு கூட இறந்தவின் கூட இது போச்சுறது கரவட்டி அது கரவட்டி தும்பலை என்றால் என்ன இதுக்குள்ள இது தும்பர குடார பூ 4 எழுத்துல வாரது வேறு என்ன ஒன்று விந்தி கப்பூது ஒன்று உடாக்குது திக்கம் அத்தாய் அல்வாய் இடங்கள் அம்பன் என்ற ஒரு இடம் இருக்கு. தும் அம்பனா போறது சரியோக்க ஆ? அம்பன் என்ற ஒரு இடம் இருக்கு, வேற இல்ல. 4 எழுத்துல இல்ல. முன்னுக்கு இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்றது இப்படி முதல் பெருத்தத்துக்கு நான் அப்படி எடுத்தேன்னா நீங்க சொல்லணும் அது கண்டுபிடிக்கிறேன். புதுப்பட்டி அதுவும் இல்ல. வருத்தம் தான் சொல்றீங்க. வருத்தம் எல்லாருக்கும் பாரு வருத்தமா இது. ஓ இதை நான் முதல் எடுத்தேன் நான். ஓ அம்மன் தான் நோய் வர்றது. இது ஒரு நோயாக உண்டு. இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். அதுதான் முதலாவது கேள்வி. முதலாவது அதான் லஞ்சம், கையூட்டு, தண்ட இது சம்பாதிக்கிறதா பணம் லஞ்சம் வாங்குறது, கையூட்டு வாங்குறது, ஆமா அது 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 அதுக்குள்ள பொருந்து சீட்டு மாதிரி. ஆனா போடுறது, வட்டி கொடுக்கறது எல்லாம் வருது. வருத்தத்தை காணுமே. சரி நீங்களே சொல்லுங்க, சொல்லி போட்டு அந்த புள்ளி எடுங்க. இல்ல அடுத்த கிழமை நான் தருவேன். அது ஓ யோசிச்சு. நீங்க பட்டி அக்கா இப்பவே சொல்ல முடியாது, ஒரு அடுத்த கிழமைக்கு வேற போறீங்களே. இல்ல பாட்டுக்கிட்டு எங்கேயாவது பாக்டீரியா வருமா? இல்ல இறந்த அப்புறம் அவங்களுக்கு அந்த புழுவும்பா. இது ஒரு நோயாகவும் உண்டு. இதில் சம்பாதிப்போர் நிம்மதி பெற மாட்டார்கள். அதான் இப்ப பணத்தை சம்பாதிக்கிற அதுல வட்டிக்கு வாங்குறவைக்கு தான் நிம்மதி இல்ல. நான் சொல்றேன், விடைய சொல்றேன். நான் புள்ளிய அறிகிற காவல இருக்கிறபடியே நான் விடைய சொல்லுகிறேன். கொள்ளை கொள்ளை நோய். கொள்ளை கொள்ளை நோய் இருக்கா? கொள்ளை நோயை தானே இந்த இதை சொல்லுவது. இந்த நோய் கொள்ளை நோய் கொள்ளை என்ன 4 எழுத்தா? உண்டெடுத்து அது முதலுக்கு நான் கடைசிக்கு தானே 4 எழுத்துன்னு சொன்னேன். இது முதலானது. கொள்ளை அடிக்கிறது தானே. கொள்ளை அடிச்சு களவெடுத்த கிராக்கள் எல்லாம் நிம்மதியாவா இருக்கு. நான் கொள்ளை அடிக்கிறார்கள் எல்லாம் அது நோய்க்கா? சரி சரி. கொள்ளை நோய். கொள்ளை கொள்ளை நோய் நோய் அது சரி. கொள்ளை நோய் கொள்ளை அடிக்கிறது. காசு களவெடுக்கிறார்கள் எல்லாம் கொள்ளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு? அது சரியோ கொள்ள நோயோ? கொள்ளை என்பது சரியான. மற்றது என்னன்னு சொன்னா இறந்தவனை மதுடல இப்படி செய்யறோம்னா சன்னதி போய் சேருது. சன்னதி அடைகிறேன்னு சொல்றேன் இல்லையா அவங்கள? இதுல இதுல சன்னதி கோயிலண்டല്ലോ நினைச்சாம். சன்னிதானே வடமராட்சியில இருக்கிற பேர். அந்த முதல்ல நீங்க அடித்தீங்களா மற்ற எடுத்திருப்பீங்களே. அச்சு வேலைக்கும் இதுக்கும் இடையில அது சந்நிதி என்று செல்வ சன்னதியை நீங்கள் எடுத்தீங்களோ? செல்வ சன்னதி சன்னதி போடுறேன்னு செல்வ சன்னதி கண்டில சன்னதி போடுறேன்னு சொல்லுவார்கள் பொதுவாக. அதிகம் பேர் கதைக்கிற அது சன்னதி போற சரி. ஆனா இறந்தாக்கள் என்ன சன்னதி அடைகிறது? சன்னதி அடைகிறேன்னு அது சொல்றீங்க. சாந்தி அடைகிறேன் சொல்றது. இறைவன் சந்நிதியில் சன்னதி அடைந்தாருன்னு சொல்றேன். சன்னதின்னு சொல்றது என்ன இது? சன்னதி ஒரு சொல்லி இருக்குது. இருக்குது சந்நிதி. தெரியல. ஆண்டவன் சந்நிதி. ஆண்டவன் சன்னதி என்றது சொல்ல எடுக்கிற வழியா நாங்கள் சொந்த நாட்டில இருக்கிற சன்னதி. செல்வ சன்னதி. அந்த இடம் வந்து தொண்டமனார். இருக்கு சன்னதி. ஆமா. நான் இங்க இருக்கிற என்ன மன்னார் நினைச்சது. என்னது மன்னார்ல இருக்கிறது கோயில்? பாலாவியா? திருக்கேசரம். திருக்கேதீஸ்வரத்தை நான் மறந்தது, மாறி போட்டுட்டேன். பாலாவிதான் அங்க இருக்கிற. அங்க பாலாவி. அடுத்தது பாலாவிய கொண்டாங்க சொல்லுவோம். நான் திருக்கேதீஸ்வரத்தை நினைச்சேன். அது திருக்கேசீரம் அங்க இருக்குது. மன்னார் எடுத்துட்டு மாறி எழுதிட்டேன். அது தொண்டவனாறுல தான் இருக்குது. இந்த இது சொல்ல சன்னதி. சிறப்பான வாழ்த்துக்கள். வாணிமோகன் இத்தனை 1 2 3 4 5 எடுத்துட்டீங்க. வாணிமோகன்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதுல ஒரு புள்ளி கூட தந்திருக்கிறேன். தாயா பத்மினிக்கு 1, பத்மினி 2, மற்றது சரோஜினி சோதிராஜா 1 2 சரோஜினி சோதிராஜா
செல்வி நித்யானந்தன் ஒன்று. ரெண்டு ஒன்று, ஷீலக்கு ரெண்டு. சொன்னா செல்வின் 2 நீங்க. வாணிட்ட 2 மைனஸ கடன் வாங்கி போட்டு விடும். நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் முடங்கோ. அப்ப முருகன். பெற்றதா செய்த நேவிஸ் பிலிப் எவ்வளோ? நேவிஸ் பிலிப் 1, 2. நேவிஸ் பிலிப் நீங்களும் 2 எடுத்துருக்கிறீங்க. நேவிஸ் பிலிப் 2 இல்லை 1, 2 அந்த சொல் அதோட சேர்த்தா 2. நேவிஸ் பிலிப் 2 நீங்க. இந்த 3 2 சொன்னதில் ஒரு புள்ளி போட்டுருக்கிறேன். சரியா? 2 2 4 4 2 6 6 2 8 5 13 கேள்விகள். சரி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அப்ப எந்த வேலை விடுறீங்க? 2 எடுத்துட்டேன். ராகினி ராஜினியோ எழுதி இருக்கிறேன். ராஜினி வரையிலன்னா வந்தோன்னா 2 எடுத்துட்டேன். ராஜினி 1 தான் படிச்சிருக்கிறீங்க நீங்க. என்ன 2 கருத்து எடுத்து சொன்னேன். 2க்கு சொன்னவ. 1 1 வரேன். 1 2 1 1 2 ராஜினி. ஓகே, சின்ன நாள் இல்லை. வாணிமோகன் 5 புள்ளிகள். பத்மினி 2, சரோஜினி சோதராஜ் 2, செல்வின் தியான் 2, நேவிஸ் பிலிப் 2, ராஜினி அங்கூஸ் 2 2 2 4 2 6 8 10 15. ஆமாம், 2 கேள்விகள் நீங்கள் சொல்லியில நான் அதில் 2 புள்ளிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தந்தபடிக்கு அதில் ஒரு புள்ளி கூட இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாணி சந்தோஷத்துல அந்த செட்டியில உடம்பு. ராணியக்கா கம்மன் இருக்கீங்க. இந்திய நிகழ்வு பங்கு வைத்து சிறப்பித்த அன்புறவர்களுக்கும் தொழில்நுட்பத்திலும் கேள்வி மறுவெளி விட தந்த வாணிமோகன் அவர்களுக்கும், இந்த தளம் தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், ஆசா ஸ்லேட்ஸுக்கு உதவி புரியும் அருள்குமார் அவர்களுக்கும் எனது இதயம் அணிந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் நல்ல டயர்டா இருக்கிறது முகத்துல தெரியுது. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நல்லா அண்ணன் போய் ஜெயாக்கா நல்லா நித்திர உள்ளுங்க கொஞ்சம். நித்திரை இல்லை 2 நாள். அத பார்க்க தெரியுது முகத்துல. என்ன வாணி நாங்களும் அந்த சொல்லுங்க. இப்படித்தான் நானும் கூட அறிவுக்கு வருகின்றது. அறிவு களஞ்சியம் தோப்படும்.